இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்காவில் மோடி இருக்கும் போதே 119 இந்தியர்கள் நாடு கடத்தல், திரும்ப அழைத்துக் கொள்ள தயார் என்று கூறிய நிலையில் ட்ரம்ப் நடவடிக்கை. சென்னையை போல் கோவை, மதுரைக்கும் மாஸ்டர் பிளான் தயார், அடுத்த மாதம் வெளியிடப்படும் என்று ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னையில் வேல் பேரணி நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் தடை, மாநிலத்தில் மத நல்லிணக்கம் பாதிக்கக்கூடாது என்று கருத்து. பெங்களூரு நீதிமன்றத்தில் ஜெயலலிதா நகைகள் மதிப்பீட்டு பணி தொடக்கம், தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க நடவடிக்கை. வணக்கம். பிரதமர் திரு மோடி அமெரிக்காவில் இருந்தபோதே அங்கிருந்து மேலும் 119 இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு அங்கு சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களை நாடு கடத்தி வருகிறார். இந்தியாவை சேர்ந்த 104 பேர் ராணுவ விமானத்தில் கைகள் கால்களில் விலங்கிடப்பட்டு கடந்த வாரம் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் இறக்கிவிடப்பட்டது அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்தன. எனினும் இந்த விவகாரம் குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்காமல் இருந்த பிரதமர் திரு மோடி 2 நாள் பயணமாக நேற்று முன்தினம் அமெரிக்கா சென்றார். அங்கு வாஷிங்டனில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்தித்த அவர் வர்த்தகம், பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பு, ரஷ்யா உக்ரைன் போர் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். பின்னர் ட்ரம்புடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த திரு மோடி அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள இந்தியர்களை திரும்ப அழைத்துக் கொள்ள இந்தியா தயாராக இருப்பதாக கூறினார். இந்தியர்கள் கைவிலங்கிடப்பட்டு ராணுவ விமானத்தில் நாடு கடத்தப்பட்டது குறித்து ட்ரம்பிடம் தனது எதிர்ப்பை திரு மோடி தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் அங்கு இருக்கும் போதே சட்டவிரோதமாக தங்கியுள்ள மேலும் 119 இந்தியர்களை அமெரிக்கா நாடு கடத்தியுள்ளது. அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான 2 விமானங்களில் பஞ்சாபை சேர்ந்த 67 பேர், ஹரியானாவை சேர்ந்த 33 பேர், குஜராத்தை சேர்ந்த 8 பேர் என 119 பேர் நாளை மற்றும் நாளை மறுநாள் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் கொண்டு வரப்படும். அமெரிக்க உள்துறையின் 2022ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 2,20,000 இந்தியர்கள் அங்கு சட்டவிரோதமாக தங்கியிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரித்திருக்கும் என கருதப்படுகிறது. சட்டவிரோதமாக குடியேறியவர்களை திரும்ப அழைத்துக் கொள்ள தயார் என திரு மோடி அறிவித்துள்ள நிலையில் அவர்கள் அனைவரும் படிப்படியாக இந்தியாவுக்கு கொண்டு வரப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையை போல் கோவை, மதுரை மாநகரங்களையும் மேம்படுத்த மாஸ்டர் பிளான் எனப்படும் நகர்ப்புற முழுமை திட்டங்கள் அடுத்த மாதத்திற்குள் வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்திய ரியல் எஸ்டேட் சங்கங்களின் கூட்டமைப்பான கடாய் சார்பில் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறும் ரியல் எஸ்டேட் கண்காட்சியை அவர் தொடங்கி வைத்தார். அப்போது உரையாற்றிய திரு ஸ்டாலின் தமிழ்நாட்டில் 48% மக்கள் நகர்ப்புறத்தில் வசிப்பதாக கூறினார். எனவே நிலையான வளர்ச்சி மற்றும் பொருளாதார முன்னேற்றம் ஆகியவற்றை மையமாக கொண்டு நகர்ப்புற வளர்ச்சியை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்று கூறியவர் தமிழ்நாடு முழுவதும் நகரம் மற்றும் கிராமங்களை மேம்படுத்த 10 மண்டல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சென்னை பெருநகரத்திற்கான மாஸ்டர் பிளான் திட்டம் கடந்த கால திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் தற்போது 3வது மாஸ்டர் பிளானும் தயாராகி வருவதாக கூறினார். அதேபோல் கோவை, மதுரை மாநகரங்களுக்கான மாஸ்டர் பிளான் திட்டமும் அடுத்த மாதத்திற்குள் வெளியிடப்படும் என்றார் அவர். தமிழ்நாடு முழுவதும் நகரம், கிராமங்களை மேம்படுத்த 10 மண்டல திட்டங்களும் தயாரிக்கப்பட்டு வருது. கோயம்புத்தூர், மதுரை, ஓசூர், சேலம், திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மற்றும் திருநெல்வேலியை உள்ளடக்கின 136 நகரங்களுக்கும் திட்டம் தயாரிக்கப்பட்டு வருது. மீஞ்சூர், திருமழிசை, திருவள்ளூர், மாமல்லபுரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், மறைமலை நகர், திருப்பெரும்புதூர், பரந்தூர் உட்பட சென்னையை சுற்றியுள்ள 9 பகுதிகளுக்கும் புதுநகர் வளர்ச்சி திட்டம் தயாராகி வருவதாக திரு ஸ்டாலின் கூறினார். குத்தம்பாக்கம் பேருந்து முனையம் விரைவில் பயன்பாட்டுக்கு வரவுள்ளதாக கூறியவர் மாமல்லபுரம் மற்றும் செங்கல்பட்டு பகுதிகளில் நவீன போக்குவரத்து முனையங்கள் அடுத்த ஆண்டு திறக்கப்படும் என்று தெரிவித்தார். கிரடாய் மூலம் கட்டப்படும் அடுக்குமாடி கட்டடங்களின் அருகில் உள்ள பூங்கா, நீர்நிலைகளை கிரடாய் மூலமே பராமரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். 3 நாட்கள் நடைபெறும் ரியல் எஸ்டேட் கண்காட்சியில் 15 லட்சத்திலிருந்து 15 கோடி ரூபாய் வரை மதிப்பிலான வீடுகளை வாங்குவதற்கான பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளின் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குவதாக கூறி சென்னையில் வேல் பேரணி நடத்த அனுமதி கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது.
மதுரை அருகே திருப்பரங்குன்றம் மலை மீது அமைந்துள்ள சிக்கந்தர் தர்கா, மலைப்பாதை ஆகியவற்றை இஸ்லாமியர்கள் நீண்ட காலமாக வழிபாட்டுக்கு பயன்படுத்தி வரும் நிலையில் அது தொடர்பாக இந்து முன்னணி உள்ளிட்ட அமைப்புகள் புதிய சர்ச்சையை ஏற்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் பாரத் இந்து முன்னணி என்ற அமைப்பு சார்பில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் சென்னையில் வரும் 18ஆம் தேதி வேல் பேரணி நடத்த அனுமதி வழங்க காவல்துறைக்கு உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த மனு நீதிபதி திரு GK இளந்திரையன் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் திரு அசன் முகமது ஜின்னா, மதுரையில் இந்து முன்னணி சார்பில் ஏற்கனவே ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளதால் மீண்டும் அதே பிரச்சினைக்காக போக்குவரத்து நெருக்கடி நிறைந்த சென்னையில் பேரணி நடத்துவதை அனுமதிக்க கூடாது என்று வாதிட்டார். மேலும் மதுரை ஆர்ப்பாட்டத்தில் நீதிமன்ற நிபந்தனையை மீறி பொது அமைதி, மத நல்லிணக்கத்திற்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் பேசியதையும் அதற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதையடுத்து மனுதாரர் தரப்பிடம் திருப்பரங்குன்றம் பிரச்சினைக்கும் சென்னைக்கும் என்ன தொடர்பு என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி, தேவையில்லாமல் பிரச்சனையை உருவாக்க பார்க்கிறீர்கள் என்று கண்டனம் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மத வேறுபாடின்றி அனைவரும் ஒரே சமுதாயமாக வாழ்ந்து வருவதாக கூறிய நீதிபதி, மத நல்லிணக்கத்தை காப்பதில் தமிழ்நாடு அரசு உறுதியாக உள்ளது என்றும் அனைவரது மத நம்பிக்கைகளையும் வழிபாட்டு உரிமைகளையும் எந்த இடையூறுமின்றி பாதுகாக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் இத்தகைய போராட்டங்களால் மாநிலத்தில் மத நல்லிணக்கம் பாதிக்கும் என்று கூறிய நீதிபதி திரு இளந்திரையன் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். திருப்பரங்குன்றம் சார்பாக நடத்தப்படும் யாத்திரைகள் இதுக்கெல்லாம் அனுமதி வழங்கக்கூடாது. மத நல்லிணக்கம் மற்றும் இந்துக்கள், முஸ்லீம்கள், சமணர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது மாதிரியான பிரிவினைவாத சக்திகள் இது மாதிரி போராட்டங்கள் நடத்துறது அனுமதிக்க முடியாது. இது நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு அகேன்ஸ்ட் ஆனது அப்படிங்கிறத அவர் அவருடைய தீர்ப்பில் சொல்லி இந்த யுவராஜ் அவர்கள் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சிருக்காரு. திருப்பரங்குன்றம் மலையில் நடந்த சம்பவம் தொடர்பாக அனைத்து மதத்தினருக்கும் இடையே வருவாய் கோட்டாட்சியர் முன்பு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காணப்பட்டுள்ளதாக கூறிய நீதிபதி, அப்படி இருக்கும்போது மீண்டும் போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவித்தார். அப்படி போராட்டம் நடத்த அனுமதி கொடுத்தால் அது மற்ற மதத்தினரையும் தூண்டி பொது அமைதிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் வேல் யாத்திரைக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்றும் அவர் நீதிபதி திரு இளந்திரையன் தமது தீர்ப்பில் தெரிவித்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிடம் பறிமுதல் செய்யப்பட்ட 27 கிலோ தங்க நகைகள், 1000 ஏக்கர் நிலம் ஆகியவற்றை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைப்பதற்கான மதிப்பீட்டு பணிகள் தொடங்கியுள்ளன. 1991 முதல் 1996ஆம் ஆண்டு வரை ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக அவரது வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தி வருமானத்துக்கு அதிகமாக 66 கோடியே 65 லட்சம் ரூபாய் அளவுக்கு சொத்துக்களை வாங்கி குவித்ததாக வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு கர்நாடக சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் ஜெயலலிதாவுக்கு 100 கோடி ரூபாய் அபராதமும் 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 10 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. 2016ஆம் ஆண்டே ஜெயலலிதா காலமான நிலையில் மற்ற மூவரும் சிறை தண்டனையை அனுபவித்தனர். இதனிடையே ஜெயலலிதா வீட்டில் பறிமுதல் செய்யப்பட்ட 27 கிலோ தங்கம், வைர நகைகள், 700 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 1000 ஏக்கர் நிலம் தொடர்பான ஆவணங்கள் கர்நாடக அரசின் கருவூலத்தில் வைக்கப்பட்டிருந்தன. அவற்றை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் நீதிபதி திரு மோகன் முன்னிலையில் நகைகள் மற்றும் சொத்துக்களை மதிப்பீடு செய்யும் பணி இன்று தொடங்கியது. உணவு இடைவேளைக்கு பிறகும் நீடித்த இந்த பணிகளில் மாலை 4 மணி வரை மொத்தமுள்ள 481 நகைகளில் 150 ஆபரணங்களை மதிப்பீடு செய்யும் பணி நிறைவடைந்துள்ளது. மதிப்பீட்டு பணி நாளையும் தொடர்கிறது. இதனிடையே ஜெயலலிதாவின் நகைகள் மற்றும் சொத்துக்களை தன்னிடம் ஒப்படைக்க உத்தரவிடக் கோரி அவரது அண்ணன் மகள் ஜே தீபா உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் திருமதி BV நாகரத்னா, திரு சதீஷ் சந்திரா சர்மா ஆகியோரடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கில் எந்த முகாந்திரமும் இல்லை என கூறி நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்தனர். இந்த வழக்கிற்கு தொடர்பில்லாத நகைகளையாவது ஒப்படைக்க வேண்டும் என்ற திருமதி தீபாவின் கோரிக்கையையும் உச்சநீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. அரசியல் களத்தில் விஜயை தங்கள் பக்கம் இழுப்பதற்காக மத்திய பாஜக அரசு அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கியுள்ளதா என்று அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. இந்தியாவில் முக்கிய பிரமுகர்களின் பாதுகாப்புக்கு மத்திய அரசு பல்வேறு விதமான பாதுகாப்பு அளவுகோல்களை கடைபிடித்து வருகிறது. சம்பந்தப்பட்ட நபரின் பாதுகாப்பு தேவை அடிப்படையில் எக்ஸ், ஒய், இசட் ஆகிய பாதுகாப்பு பிரிவுகள் உள்ளன. பிரதமர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு மட்டும் உச்சகட்ட பாதுகாப்பான SPG பாதுகாப்பு வழங்கப்படுகிறது.
இந்நிலையில் தாவேகா தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் திடீரென உத்தரவு பிறப்பித்திருப்பது தமிழ்நாட்டு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் விஜய் பயணத்தில் முன்பும் பின்பும் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் 8 முதல் 11 பேர் 24 மணி நேரமும் காவலுக்கு இருப்பார்கள். இதனிடையே கிருஷ்ணகிரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக துணை பொதுச் செயலாளர் திரு கே பி முனுசாமி மத்திய அரசின் நடவடிக்கை விஜயை பாஜக கூட்டணிக்கு இழுக்கும் முயற்சியா என்று கேள்வி எழுப்பினார். சேருகின்ற இடத்தில் கூட்டம் அதிகமாக சேரலாம், அதனால் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று பெருந்தன்மையாக கொடுத்திருந்தால் மகிழ்ச்சி. அரசியல் ரீதியாக சுயநலத்தோடு விஜயை தன் பக்கம் இழுப்பதற்காக, அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த ஒய் பிரிவை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், பிஜேபியினுடைய வரலாறு நீங்கள் திரும்பி பார்த்தால் எது உண்மை என்பது உங்களுக்கு. கடந்த ஆட்சி காலத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின், தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி ஆகியோருக்கு இத்தகைய ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படாத நிலையில் ஒரு தேர்தலில் கூட போட்டியிடாத தாவேகா தலைவர் விஜய்க்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பது பேசுபொருளாகியுள்ளது. ஒய் பிரிவு பாதுகாப்பின் கீழ் சிஆர்பிஎஃப் வீரர்கள், ஆயுதம் ஏந்திய காவலர்கள் விஜய்க்கு பாதுகாப்பு அளிக்க உள்ளனர். இனி வருவது செய்தி துளிகள். ஒரு கட்சியை சார்ந்தவர் மற்றொரு கட்சியின் சின்னத்தில் போட்டியிடுவது செல்லாது என்று அறிவிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. வழக்கறிஞர் ரவி என்பவர் தாக்கல் செய்த மனுவை ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்த நிலையில் அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். அவரது மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு திபங்கர் தத்தா, திரு மன்மோகன் அமர்வு வழக்கை தள்ளுபடி செய்தது. திருப்பதி கலப்பட நெய் விவகாரத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள உத்தரகாண்ட் மாநிலத்தின் போலே பாபா பால் நிறுவன இயக்குநர்கள், காளஹஸ்தி வைஷ்ணவி பால் நிறுவன அதிகாரி, திண்டுக்கல் ஏஆர் பால் நிறுவன இயக்குநர் ஆகியோரிடம் சிபிஐ அதிகாரிகள் மீண்டும் விசாரணையை தொடங்கியுள்ளனர். அவர்களை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியதை தொடர்ந்து திருப்பதி அலிபிரியில் உள்ள சிறப்பு விசாரணை அலுவலகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். சென்னை சென்ட்ரல் சதுக்க பகுதியில் சென்னை மெட்ரோ நிறுவனம் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கும் 27 அடுக்கு மாடியுடன் கூடிய சென்ட்ரல் கோபுர கட்டடத்திற்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார். மாநிலத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றில் 120 கோடியே 54 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள வகுப்பறை கட்டடங்கள், ஆய்வு கட்டடங்கள், உள் விளையாட்டு அரங்கங்கள், விடுதி கட்டடங்கள் ஆகியவற்றையும் அவர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகளாக பணியாற்றி வந்த திரு லட்சுமி நாராயணன், திரு வடமலை ஆகியோர் இன்று நிரந்தர நீதிபதிகளாக பதவியேற்றுக் கொண்டனர். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு KR ஸ்ரீராம் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து மதுரை அமர்வில் இருந்து வழக்குகளை விசாரித்து வருவதால் அங்கேயே இவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதையடுத்து உயர்நீதிமன்றத்தில் மொத்தம் உள்ள 65 நீதிபதிகளில் நிரந்தர நீதிபதிகள் எண்ணிக்கை 56ஆக உயர்ந்துள்ளது. 9 பேர் கூடுதல் நீதிபதிகளாக பணியாற்றி வருகின்றனர். அதிமுகவில் இணைய விரும்பும் திரு ஓ பன்னீர்செல்வம் சிறிதுகாலம் அமைதியாக இருக்க வேண்டும், வழக்கு உள்ளிட்ட எந்த இடையூற்றையும் ஏற்படுத்தக்கூடாது என்று மதுரை கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் திருப்பரங்குன்றம் தொகுதி MLA-வுமான திரு ராஜன் செல்லப்பா தெரிவித்துள்ளார். மேலூர் அருகே திருவாதவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 6 மாத காலம் அமைதியாக இருந்தால் அவரை மீண்டும் அதிமுகவில் இணைப்பது பற்றி எடப்பாடி திரு பழனிசாமியிடம் பேசி நடவடிக்கை எடுப்போம் என்று கூறினார். பாம்பன் புதிய ரயில் பாலத்தை மார்ச் மாதம் பிரதமர் மோடி தொடங்கி வைக்க உள்ளதாக தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு RN சிங் தெரிவித்துள்ளார். பாம்பனில் பாலத்தை ஆய்வு செய்த பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கான நிகழ்ச்சி ராமேஸ்வரத்தில் நடைபெறும் என்று கூறினார். போக்குவரத்து ஊழியர் சங்கங்கள் வைத்துள்ள கோரிக்கைகள் குறித்து நிதித்துறையிடமும் முதலமைச்சரிடமும் கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்று அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து தொழிலாளர்கள் ஊதிய ஒப்பந்தம் குறித்து சென்னை குரோம்பேட்டையில் 2வது நாளாக அவரது தலைமையில் தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கோரிக்கைகள் பற்றி பரிசீலிக்கப்பட்டவுடன் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு தொழிற்சங்கங்கள் அழைக்கப்படும் என்று கூறினார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி சென்னையில் 20ஆம் தேதி தொடர் முழக்க போராட்டம் நடைபெறும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி தெரிவித்துள்ளார். அவர் விடுத்த அறிக்கையில் வள்ளுவர் கோட்டம் அருகே தனது தலைமையில் நடைபெறும் இந்த போராட்டத்தில் பாமகவுடன் சமூக நீதி கூட்டமைப்பில் உள்ள தமாக, அமமுக, புதிய பாரதம், புதிய நீதி கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் பங்கேற்பதாக தெரிவித்துள்ளார். காதலர் தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி பாகம் பெரியாள் சங்கர ராமேஸ்வரர் கோவிலுக்கு வரும் காதல் ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்க சென்ற இந்து மக்கள் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். காரைக்குடியில் காதலர் தினத்தை முன்னிட்டு பேக்கரி நிறுவனம் ஒன்று காதலர்களை ரோஜாப்பூ அளித்து வரவேற்றதை எதிர்த்து தாலி கயிற்றுடன் இந்து முன்னணியினர் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர்.
காரைக்கால் மீனவர்கள் மீது அத்துமீறி துப்பாக்கிச் சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்து காரைக்காலில் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் பங்கேற்ற காரைக்கால், நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் இலங்கை அரசையும் மத்திய அரசையும் கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். இந்திய அரசே, புதுவை அரசே, உடனடியாக நடவடிக்கை எடு. இந்திய அரசே, இந்திய அரசே, உடனடியாக விடுதலை செய்ய நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 199 புள்ளிகள் சரிந்து 75,939 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 102 புள்ளிகள் குறைந்து 22,929 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 63,920 ரூபாயாகவும் ஒரு கிராம் 7,990 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையில் கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 108 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பிரதமர் மோடி அமெரிக்காவில் இருந்தபோதே அங்கிருந்து மேலும் 119 இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையைப் போல் கோவை, மதுரை மாநகரங்களையும் மேம்படுத்தும் வகையில் அடுத்த மாதத்திற்குள் மாஸ்டர் பிளான் வெளியிடப்படும் என்று ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் சென்னையில் வேல் பேரணி நடத்த அனுமதி கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.